ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய மாநில மக்களுக்கான நிதியை குறித்து நம்ம கேட்க போயிருந்தோம். அதே போல் மிக முக்கியமான நிதி பகிர்வில் நடுவண் அரசு, ஒன்றிய அரசு பலவிதமான சார்பு தன்மைகள் இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒழுங்காக நிதிகளை வெளியிடணும் அப்படிங்கிறத மாதிரியான பலவிதமான கோரிக்கைகளை முன்வச்சு நாங்கள் ஒன்றிய அரசினுடைய நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை பார்க்க போயிருக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் போனோம். நாங்கள் கோரிக்கைகளை வச்சோன்னு சொல்லி பேசியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அவருடைய டெல்லி சென்று வந்த பிறகான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் இப்போது நேற்று கூட பார்த்திங்கன்னா திரு விஜய் அவர்கள் அப்படின்னு பல பேர் பல அறிக்கையின் வாயிலாக முதலமைச்சருடைய டெல்லி பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அவருடைய டாஸ்மாக் ரெய்டுகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட பயணம் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் என்ன, எதனால் இந்த கொஸ்டின் அவங்க எழுப்புகிறாங்க, அல்லது உண்மையிலேயே திமுக சார்போட சொல்லக்கூடிய வாதங்களும் ஏற்கக்கூடியது தானா அப்படிங்கிறதெல்லாம் அலசி ஆராயவிருக்கிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. தமிழ்நாட்டுக்கான நிதிகள்லாம் தேவைப்படுது. தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக புறக்கணிச்சிட்டு வராங்க. தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நிதி கொடுப்போம் இப்படிங்கிற மாதிரியான பலவிதமான கெடுபிடிகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசு. அதனால் அவங்கள நாங்கள் கண்டித்து நாங்கள் இந்த முறை நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க போகிறதில்ல. இந்த மாதிரியாக கடந்த முறைகளில் பல முறை பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நித்தி ஆயோக் கூட்டத்தையே புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் வழங்கிய தேநீர் விருந்தையும் திமுக கழகம் புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு இவங்க ஏன் போனாங்க? கடந்த 3 முறை போகாதவங்க இப்போ எதுக்காக போகணும்? ஏன் இப்போ போனால் மட்டும் கொடுத்துட போகிறாங்களா என்ன? உங்களுக்கு என்ன உறவு இருக்குது? இப்படின்னு பலவிதமான கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்புகிறாங்க எதிர்க்கட்சிகள். முதல்ல இவங்க போனாங்க அல்லது போகிறதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3 முறை நாங்கள் புறக்கணிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த முறை புறக்கணிக்க விரும்பலை. மக்களுக்கு தேவையான நிதியை நேரடியாக மோடி அவர்களை சந்தித்து கேட்டு பெற போயிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நிதி பகிர்வில் தேவையான விஷயங்களை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் திமுக கழகம் மட்டும் போகலை, பாஜக ஆளாத பல மாநிலங்களில் இருந்து கூட பிரதமர் மோடி மீட் பண்ணி வந்திருக்கிறாங்க. ரேவந்த் ரெட்டி வந்திருந்தார். அப்புறம் இன்னொரு முதலமைச்சர், அங்கேயும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் முதலமைச்சர் தான், ஹிமாச்சல் பிரதேஷ், ஐ திங்க் ஸோ, அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது என்ன ஸ்டாலின் அவர்களை மட்டும் குறை சொல்கிறது? இது ரொம்ப தவறான பழக்கம், தவறான யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க திமுக ஆதரவாளர்கள். எதிர்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இவங்க அமலாக்கத்துறையில் டாஸ்மாகில் சோதனை செய்த பிறகு தான் இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. மிக குறிப்பாக டாஸ்மாக் விவகாரத்தில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத 1000 கோடி அளவுக்கு ஊழல் சொல்லி டாஸ்மாக் ஒரு அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சியினுடைய தொழிற்சங்கமான சிஐடியு தோழர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றங்களையும் இந்த துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களையும் கட்சி தலைவர்களையும் மீட் பண்ணிட்டு வராங்க. அந்த சர்க்கிள்களை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை கூட செவிமடுக்காமல் இருந்திருக்கிறாங்க இந்த அரசு. அதையெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ ஒட்டுமொத்தமாக ரைடு வந்த பிறகு ஐயையோ, இந்த ரைடில் முக்கியமாக ரத்தீஷ் அப்படிங்கிற ஒரு பேர் அடிபடுது, ஆகாஷ் பாஸ்கர்ன்ற அவரோட பேர் அடிபடுது. இந்த 2 பேருமே யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக மிக நெருக்கமான நபர்களாக டெபுட்டி சிஎம்முக்கு இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மூவ் நம்ம மகனை தான் தொட போகிறாங்க அப்படிங்கிற அச்சம், பயம், நடுக்கம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வந்துருச்சு. அதன் காரணமாகத்தான் அவர் நேரடியாக என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போய் மோடியவே மீட் பண்ணி அதை காம்ப்ரமைஸுக்கு போக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். மிக குறிப்பாக நம்ம இதில் ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணுங்க. இவர் அந்த நடுக்கத்தில் தான் போனாரா, அந்த பயத்தில் தான் போனாராங்கிறதுலாம் நமக்கு இப்போ தெரியாது. இது எப்போ தெரியும் நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்,
இதுக்கு முன்பாக இதே போல் ஒரு 15 நிமிட சந்திப்புக்கு நேரம் கேட்டு அந்த சந்திப்பானது கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் நீடிச்சதுங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு நடந்த சம்பவங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவர் டெல்லி போகிறாரு, மீட் பண்ண பிறகு வராரு, இங்கே செந்தில் பாலாஜி அமைச்சராக ஆளுநர் ஒப்புதலோட பதவி ஏற்கிறார். அதுக்கு மேலே இருக்க ஒத்துக்கல ஆளுநர், இவங்க போயிட்டு வராங்க, ஒத்துக்கிறாரு. இரண்டாவதாக அமைச்சராக இருந்த மனோஜ் தங்கராஜ் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார் வித்தவுட் எனி ரீசன். மூன்றாவதாக முக்கியமான பொறுப்பில் இருந்த பொன்முடி அவர்களுக்கு வேறொரு பொறுப்புக்கு தள்ளி ஒதுக்கப்படுகிறார். ஏன்னா அவர் தான் ஆளுநர் RN ரவியை போயாயோ அப்படின்னு சட்டமன்றத்திலே திமுக காரங்களுக்கு மத்தியில் பேசினார். நான்காவதாக டெபுட்டி சிஎம்மாக உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்கிறார். எந்த விதமான பிரச்சனையோ சிக்கலோ நெருடலோ அல்லது எதுவுமே நடக்கலை. இப்போ நினைக்கலாம், ஏன் சிக்கல் வரணும், ஏன் நெருக்கடி வரணும், அதெல்லாம் ஒன்று வரவே தேவையில்லையே. அப்படி இல்லை. இதில் ஒரு சில காம்ப்ரமைஸோ அல்லது ஒரு சில 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீ மியூச்சுவலாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, நாங்கள் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமிட்மெண்ட் மேபி இருக்கலாம். அதை சொல்வதற்காக கூட முதலமைச்சர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் தங்கராஜோட நீக்கம் அப்படிங்கிறது பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவர் அந்த பகுதியில் ஆன்டி RSS ஆன்டி பிஜேபியாக பயங்கரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள். அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ அவருக்கு வந்து பதவி வந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் கொடுக்காமல் இருந்து அவர்கிட்ட வந்து பிடிங்கிட்டாங்க. அப்போவே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் அது கிரியேட் ஆச்சு. ஸோ ஒரு மீட்டப்பை முடிச்சுட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நடவடிக்கைகள் நடக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த மீட்டிங்கில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குமோ அப்படிங்கிறது நம்பப்படுது. இப்போயும் இதே விஷயம் தான் இங்கே நடந்துக்குது. இப்போ ஒரு மீட் பண்ணிட்டு வந்துட்டார். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பொறுத்திருந்து பார்க்கணுங்க. இதுதான் ரொம்ப அரசியலை புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஒரு போனதை 2 தரப்புமே சொல்லலாம். மக்களுக்காக மாநிலத்துக்காக தான் போனாருன்னு சொல்லலாம், மாநில நிதிக்காக தான் போனாருன்னு சொல்லலாம், இல்லைங்க அவர் உதயநிதிக்காக தான் போனாருன்னு சொல்லலாம். 2த்துக்குமே வழிவகை இருக்குது. 2த்துக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இந்த நேரத்தில் நித்தி ஆயோக் கூட்டம் போடுறாங்க, நீங்கள் புறக்கணிச்சிருங்க. நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வர முடியாது, என் பிரதிநிதி வருவார்னு சொல்லுங்கள். இல்லைனா நான் இதெல்லாம் கோரிக்கையாக வைக்கிறேன்னு ஒரு கடிதம் எழுதுங்க. எப்படி நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில முதல்வர்களை கூட்டி டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க, அந்த மாதிரி கூட்டுங்க. மமதா பானர்ஜி போகவே இல்லை, பினராயி விஜயன் போகலை, ஓகே அவங்க என்ன ரீசனுக்காக போகலையோ, ஆனால் அவர்கள் காட்டக்கூடிய எதிர்ப்பை நான் தீவிரமாக காட்ட நினைக்கக்கூடிய நீங்கள் ஏன் இதை அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப இயல்பாகிடும். இதையெல்லாம் விட பெருத்த சந்தேகம் நமக்கு எங்கே எழுதுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர் அப்போ தாங்க. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துருச்சு. இந்த போரில் இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய தீவிர இராணுவ முகாம்களை அழிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இந்திய தரப்பில் சொல்லக்கூடிய செய்திகள். இப்போ இந்த செய்தியை பேஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை பார்ப்போம். தமிழ்நாட்டில் இந்த போரின் போது யாரெல்லாம் என்னென்ன கருத்தை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாரும் ப்ரோ இந்தியன் மோடில் தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமானவர்கள் மட்டும்தான் இந்த தண்ணி கொடுக்காதெல்லாம் ஒரு விஷயமாயா, ஏன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்ட ஒரு ஆள். அவரை தவிர மிச்சம் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க, ஈவன் வீரமணி அவர்கள் உட்பட. அப்புறம் டாக்டர் திருமாவளவன் சொன்னாங்க இது வந்து உள்துறையினுடைய தோல்வி, பாதுகாப்புத்துறையின் தோல்வின்னு பேசுனாங்க. இவங்க 2 பேரை தவிர பெரும்பாலும் எல்லாருமே இந்தியன் ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க. இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா திமுக தமிழ்நாட்டில் இந்தியா அளவிலேயேங்க தமிழ்நாட்டில் தான் ஒரு மாநில அரசாங்கமே முதலமைச்சரோடு சேர்ந்து இந்திய தேசிய கொடியை பிடித்து கொண்டு பேரணி போனாங்க இராணுவத்தை பாராட்டி. இதில் மிக ஆச்சரியமான அதிசயமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் வீரமணி அவர்களும் கலந்துக்கிட்டார். இந்திய விடுதலை நாளை கருப்பு நாள் என்று அறிவித்தவர் பெரியார். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு கொள்கையை ஏற்றுக்கொண்டு நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிடர் கழகம், அவரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட திமுக கழகம் 2 பேரும் இந்திய கொடியை பிடிச்சிட்டு நடை போட்டாங்க. நான் வந்து திமுக கூட விட்டுருங்க, ஏன்னா அவங்க ஒரு இந்தியத்துக்குள்ள ஏற்றுக்கொண்ட கட்சியாக இருந்தால் தான் எனக்கு கட்சி நடத்த முடியும். எல்லாருக்குமே அது ஒப்புதல் தான், ஒப்புக்கொள்ளக்கூடியது தான். சில பேர் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, ஆனால் இதை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்னென்னா இவங்க இந்த பாருங்கள் நாங்கள் இந்திய தேசிய உணர்வை கூட வெளிப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. இது என்ன அவசியம், என்ன தேவை வந்துச்சு? 2வது, இந்தியாவில் நடைபெற்ற இந்த தாக்குதலை குறித்தும் இந்தியா கொடுத்த பதிலடியை குறித்தும் உலகம் முழுக்க பரப்புவதற்கான பாராளுமன்ற குழுக்களை பல எம்பிக்கள் தலைமையில் அனுப்பியிருக்கிறாங்கங்க. அதில் ஒன் ஆஃப் த எம்பி லீடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் கனிமொழி கருணாநிதி.
கனிமொழி கருணாநிதி தலைமையிலான ஒரு குழுவை அனுப்புவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக திமுக தலைவர்கிட்ட அனுமதி கேட்டாங்களான்றது நமக்கு தெரியல. அனுமதி கேட்டாங்களா, நாங்கள் எடுத்துக்கலாமாங்க, அவங்கள எடுத்துக்கலாமா, அவங்கள போக சொல்லலாமான்னு கேட்டாங்களா, அதுக்கு அவர் அனுமதி கொடுத்தாரா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, சசி தரூர் அவர்களை அனுப்பியதற்கு காங்கிரஸுடைய ஒரு பகுதி அனுமதி மறுத்துச்சு, வேண்டாம் போகக்கூடாது அப்படின்னு. அது உள்ள அரசியல்னு சொன்னா சொல்லலாம். ஆனால் ஒரு கட்சிக்கு அந்த உரிமை இருக்குது. இப்போ மமதா பானர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னப்பா கூப்பிட்றது, நான் சொன்னால் தான் இப்போ என் எம்பி வருவாங்க, வரமாட்டாங்கன்ன உடனே அந்த எம்பி சொல்லிட்டாங்க, என் தலைவர் சொன்னால் தான் நான் வருவேன்னு சொல்லி போகவே இல்லை. இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வேஸ்ட் ஆஃப் மணிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. உலகம் முழுக்க போய் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. தேவையான விஷயங்களை போய் சேர்ந்தாச்சு. குறைந்தபட்சம் ராகுல் காந்தியாவது நாடாளுமன்றத்தில் அதை குறித்து விவாதம் நடத்துங்க, என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். அதை கூட திமுக கேட்கல இப்போ வரைக்கும். பாகிஸ்தானுக்கு தண்ணி தர மறுத்ததுங்கிறத நல்லா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த விவகாரத்தில் அப்படின்ற மாதிரி கனிமொழி அம்மையார் பேசியிருக்கிறாங்க. இதைவிட முக்கியமாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் அப்படியே உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்றதை பாருங்கள். 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் பொருளாதாரத்தை அடைவதற்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் பிரதமர் மோடி அவர்களின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு நித்தி ஆயோக் கூட்டத்தில் ஸ்டாலின் பேசியிருக்காரு. நித்தி ஆயோக் கூட்டத்தில் அப்போது பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வை சரியானதுன்னா இப்போ இருக்கிற பாதை அதற்கு வழி சமைக்கிறது, அதுவும் சரியானதுன்னு அர்த்தம். மோடியினுடைய பொருளாதார கொள்கை சரியாகத்தான் இருக்கிறது என்றால் அந்த மோடியின் பொருளாதார கொள்கை சரியானது தான் அப்படின்னு நம்முடைய திட்டக்குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் அதை ஒத்துக்குருவாரா? நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் ஒத்துக்குவாரா? நம்முடைய இன்றைய நிதியமைச்சர் தங்கம் தினசு ஒத்துக்குவாரா? மோடியின் பொருளாதார கொள்கை எவ்வளவு ஒரு முதலாளித்துவ பொருளாதார கொள்கை, இது எப்படி அடித்தட்டு மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. நாளொரு மேனியும் பொழுதொருவனமும் எழுதியும் பேசியும் வரக்கூடியவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன். அவர் தான் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவராக இருக்கிறாரு. இந்த பொருளாதாரத்துக்கெல்லாம் ஹெட் அவர் போட்டிருக்கிறாங்க. அவர் அதை ஒத்துக்குவாரா? முதல்ல 2047ஆம் ஆண்டுக்குள் $30 டிரில்லியன் அடைவதற்கும் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கும் மோடியின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கதுன்னு சொல்லி பாராட்டு கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அப்படி என்றால் இங்கே தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு சந்தேகம் வலுக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலினும் மிகச்சிறந்த அரசியல்வாதிகள். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அடிக்கடி பத்திரிகை மனிதர்கள் சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல், தே ஆர் பொலிட்டிக்கல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அரசியலாகவே அனைத்தையும் பார்ப்பவர்கள். அதனால் நேரடியாக கூட்டணிக்கு போய் தங்களை தாங்களே அழித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தவறான ஒரு அறிவிலிகள் கிடையாது திமுககாரங்க. அப்போ நேரடியாக கூட்டணிக்கு போக மாட்டோம். இங்கே தான் விஜய் சொல்லக்கூடிய, அதே போல் திரு சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப நமக்கு கொஞ்சம் பொருந்தி போகுதோன்னு தோணுது. ஒரு மறைமுகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. இப்போ நேற்று கூட நம்முடைய பேட்டியில் சாவித்திரன் சொல்லியிருப்பார், அவங்க வெல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் டீலிங்கில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நமக்கு சந்தேகம் வலுக்குது, எப்படி அண்டர் டீலிங்கில் இருப்பாங்க, என்ன பண்ணிப்பாங்கன்னா அது வெளியில் தெரியாது சார், அது வெளியில் தெரியாது. இதனால் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆதாயம் என்னங்கிறது வெளியில் தெரியாது. அந்த ஆதாயம் என்னவாக இருக்க முடியும்? ஈடியோருடைய வீச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதான் ஆதாயம். 10 பேர் தொடுறதுல 5 பேர் தொடுவாங்க, அதான் ஆதாயம். அப்போது அந்த மாதிரியான ஆதாயத்துக்காகத்தான் இந்த நெருக்கம் இருக்கிறதுங்கிற சந்தேகம் எழுகிறது. இதில் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கணும், ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது. ஒரு பக்கம் இப்போ திமுகவின் பக்கம் சொல்லிட்டேன், இவங்க இப்படி போகிறதுனால ஒரு நெருக்கடி குறையும், கொஞ்சம் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, பிஜேபிக்காரங்க திமுக திட்டாமல் இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, இது மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணலாம். இன்னொரு பக்கம் பிஜேபிக்கு பார்த்தோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு சிக்னல், இந்த பாருங்கள் உங்களை நம்பி மட்டும் நான் இல்லை, 22 எம்பி இருக்கிற திமுகவை நான் பக்கத்தில் நிற்க வச்சுருக்கேன் பாருங்கன்னு ஒரு சிக்னலை காமிக்கிறாரு. இவங்க போனாங்கன்னா தற்கொலைன்றது அவருக்கும் தெரியும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் தெரியும். ஆனாலும் அதற்கான ஒரு கேப்பை கொடுக்குறாரு, இவரே கொடுக்குறாரு. ஸோ இதில் மியூச்சுவலாக 2 பேருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. சரி, இப்போ நீங்கள் போயிட்டீங்க, போய் நித்தி ஆயோக்கில் கேட்டீங்க, உங்களுக்கு கிடச்சிருமா? உங்கள் இடத்தை கொடுத்துருவாங்களா? எப்போ நம்ம முதலமைச்சரை நிமிர்ந்து பார்த்தோம்? இதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற பொழுது
வரிகொடா இயக்கத்தை நடத்துவோன்னு சொன்னார். அப்போ எல்லாருமே வியந்து பார்த்தோம், பாராட்டணும், வரவேற்றோம். என்னம்மா பேசுகிறாரு பாருப்பா, மாநில உரிமைக்காக பேசுகிறாருப்பான்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு ஏன் போய் நிற்கிறீங்க, ஏன் போய் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால், முதலமைச்சர் பிரதமரை பார்க்குறதெல்லாம் போய் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறீங்க. முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி பிரதமரை பார்க்கலையேப்பா, நிராகரிச்சாரேப்பா, திட்டினாரேப்பா. அப்போ முதலமைச்சர் வந்து பிரதமரையே திட்டாருன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக ரிசீவ் பண்ணவங்க பிரதமர் போய் பார்த்தா தப்பான்னு கேட்குறாங்கன்னா, தே ஆர் ரெடி ஃபார் த காம்ப்ரமைஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமோ அப்படின்னு நமக்கு தோணுது. திரும்பவும் சொல்கிறேன், நேரடியாக அதற்கான சமிக்ஞைகளோ அறிகுறிகளோ எதுவுமே தென்படாதுங்க. மறைமுகமாக நடக்கிற வேலைகள் இருக்கலாம். ஏதாவது ஒரு பில்லு கொண்டு வருவாங்க, பாஸ் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கல்ல, எப்படிங்க அதிமுக கூட 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அந்த 2 எம்பிக்கள் தான் அந்த குழுவில் இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. எதாவது ஹெட்டாக போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்லையே. ஆனால் கனிமொழி கருணாநிதி அவர்களை ஹெட்டாக போட்டு அனுப்புகிறாங்களே, எப்படி அது? இவங்க இராணுவத்துக்கு பாராட்டு நடத்துகிறாங்க. மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை சூப்பராக இருக்குன்றாரு நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அப்போ இங்கே தான் நமக்கு வந்து சந்தேகம் வந்து வலுக்கிறது. நாம் இந்த பயணம் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்தை மற்றும் மகன் உதயநிதியை காப்பாற்றுவதற்காக அவர் மேற்கொண்டாலும் நம்ம சொல்லலை. இந்த பயணத்தை இந்த அமலாக்கத்துறையினுடைய தாக்குதலிலிருந்து சற்று ஃப்ளெக்சிபிள் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற எண்ணம் இருந்திருக்குமோன்ற சந்தேகம் நமக்கு வருது. ஏன்னா நீங்கள் அந்த டைமில் போகிறீங்க, அமலாக்கத்துறை வருது, ரெய்டு நடக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அமலாக்கத்துறைக்கு வந்து எதிராக தீர்ப்பு வழங்கிட்டாங்கன்னு. அமலாக்கத்துறைக்கு ஒன்றும் முழுமையாக எதிராக தீர்ப்பு வழங்கலை அன்னைக்கு. அது ஒரு ஒப்பீனியன். ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க, ஒழுங்காக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒழுங்காக இருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. உண்மையிலேயே அமலாக்கத்துறை ஒழுங்காக, நேர்மையாக, சத்தியமாக, உண்மையாக, அறமாக நின்றார்கள் என்றால் யாருக்கும் பிரச்சனை கிடையாது. உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்கலாம். அவங்க எதிரிகளை மட்டுமே ஒழிச்சு கட்டுவோன்ற நோக்கத்தில் யாருன்னா இதான் பிரச்சனை வரும். இப்போ இதுக்கு காரணமே பாஜக தான். பாஜகவால் தான் திமுகவுக்கு இங்கே நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அப்போது பாஜகவை எப்படி, எந்த நேரத்தில், எந்த இடத்துல வளைக்கணும், எங்கே நெரிக்கணுங்கிறது திமுகவுக்கு தெரியுது. முக்கியமாக பாருங்கள், ஏங்க எங்கள் ஐயா போய் கேட்கக்கூடாதா, நிதி கேட்கக்கூடாதா, என்ன தப்புன்னு கேட்குறீங்க? நிதி கேட்பதற்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட் போனீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. கல்விக்கான நிதியை வந்து வட்டி முதலமாக கொடுக்கணும் முதல்ல இந்த நடுவண் அரசு அப்படின்னு. ஏன் போனீங்க? அவ்வளவு காட்டமாக ஏன் போனீங்க? அதான் நேராக பேசவே பண்ணல, நேராக பேசி தீர்த்துக்கங்க. ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு? அந்த கேஸ் யார் ஃபைல் பண்ணது? யார் சொன்னது உங்களுக்கு? அப்போது ஏதோ ஒரு 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 சின்ன ஒரு சந்தேகம் எழுவதற்கு வாய்ப்புகளை, வழிகளை சமைத்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. எனவே எடப்பாடி பழனிசாமி, சீமான், விஜய் போன்றோட கருத்தை வந்து நம்மளால் வந்து ஒதுக்கி புறந்தள்ளி விட முடியாது. எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் அப்படிங்கிறது வந்து இங்கே முக்கியமாகத்தான் பார்க்கப்படுகிறது. பாஜகவுக்கும் இதில் வந்து ஒரு பலன் இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, அவங்களுடைய பாலிடிக்ஸ்க்காக. எனவே இந்த விவகாரம் குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தில் மற்றும் ஒரு தலைப்பை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.